மெச்சூர்ட் ஸ்கின் மேக்கப் டியூட்டோரியல் பார்க்கலாமா? நான் ஒரு டிப் சொல்றேன். யூஸ்வலா நீங்க மெச்சூர்ட் ஸ்கின்க்கு மேக்கப் பண்ணும்போது மினிமல் லேயர்ஸ் அண்ட் மினிமல் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அவங்க ஸ்கின்ல வந்து கேக்கியா ஃபீல் ஆகாது. நீங்க ஏன்னா அவங்களுக்கு ரிங்கிள்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஓப்பன் போர்ஸும் ஜாஸ்தியாவே இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ மினிமல் ப்ராடக்ட்ஸ் மினிமல் லேயர்ஸ் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கேக்கியா ஃபீல் ஆகாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து இவங்களோட ஐப்ரோ டிஃபைன் பண்ணேன். நல்லாவே அவங்களோட நேச்சுரல் ஐப்ரோஸ்ல நான் டிஃபைன் பண்ணி கொடுத்துட்டேன். டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா நான் மாய்ஸ்சரைசர், பிரைமர், கன்சீலர் யூஸ் பண்ணிட்டேன். இங்க நான் ஃபவுண்டேஷனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். வை? பிகாஸ் கன்சீலர் தான் நமக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும். மெச்சூர்ட் ஸ்கின்ல ஃபவுண்டேஷன் வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். நீங்க யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காம்பேக்ட் பவுடரை வச்சு நல்லாவே செட் பண்ணிட்டேன். காம்பேக்ட் பவுடர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ மேக்கப்ல பேஸா ஒரு டிரான்சிஷன் ஷேட் கொடுத்துட்டு அதுலயே நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிட்டேன். ஐலைனரும் நான் வந்து அப்ளை பண்ணேன். இது பண்ணி முடிச்சுட்டு நான் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நல்லா செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா பிளஷ் அண்ட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணேன். பிளஷ் அண்ட் ஹைலைட்டர் கொடுக்கும்போது நியூடான ஷேடு பிளஷ் வந்து போட்டோன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கு நான் போயிட்டேன். லிப்ஸ்டிக் வந்து ஒரு நியூடான ஷேட் லிப்ஸ்டிக் தான் நான் கொடுத்தேன். இது கொடுக்கும் போதே அவங்களோட லுக் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஒரு ஃப்ளாலெஸ்ஸா இருக்கும். அந்த லுக் பார்க்கும் போதே நீங்களும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட லுக் இதுதான். இந்த ஆண்டி என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு மேக்கப் பிடிச்சிருந்தா இல்லையாங்கிறதும் நீங்க பிடிச்சிருக்கா ஆண்டி? நல்லா இருந்ததா? ஓகே, தேங்க்யூ.